Hi, welcome to my channel. இது வந்து சமச்சீர் கல்வி அக்கௌண்டன்சி லெவல் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து அனாலிசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அனாலிசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்னென்னாக்கா, ஸோ ஹவ் யூ போஸ்ட் யோர் ஜர்னல் என்ட்ரி. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க அந்த டிரான்சாக்ஷனை. ஓகே, ஸோ அது வந்து அனாலிசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஸோ கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 3 அக்கௌண்ட்ஸ் இருக்குது: பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் வாட் ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இது தெரிஞ்சு வச்சுக்கணும், இது கம்பல்சரி இல்லை. ஓகே, ரைட். Classification of accounts: personal account, real account. Okay, personal account, natural person, artificial person, representative person. So already சொல்லியிருக்கேன் நான். நேச்சுரல் பர்சனாக பேர் இருக்கும். சுனிதா அக்கௌண்ட், அசோக் அக்கௌண்ட், சுவா அக்கௌண்ட், சுனிதா அக்கௌண்ட், லைக் ஏதாவது இருக்கலாம். ஓகே, ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா லைக் கம்பெனி பேர், பேங்க் பேர், ஓகே, ஒரு கிளப் பேர், ஒரு ஸ்கூல் பேர், ஏதாச்சும் இருக்கலாம். இட்ஸ் கால் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். ரிப்ரசன்டேட்டிவ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், முன்னாடி கட்டணும், ப்ரீபெய்டு, இன்கம் வர வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இன்கம் முன்னாடியே நான் கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் டேன்ஜிபிள் அசெட்ஸ், இதெல்லாம் ரியல் அக்கௌண்ட் சொன்னாவே இட்ஸ் அன் அசெட். கம்ப்யூட்டர், கேஷ், மிஷினரி, சொத்து. ஓகே, குட்வில், பேட்டன்ட், ட்ரேட்மார்க்ஸ், இதெல்லாம் வந்து வில் கால் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். நாமினல் அக்கௌண்ட் சிம்பிள், இது ஈஸி. எதாவது செலவு எதாவது வரவு செலவு எல்லாம் வர்றது வந்து நாமினல் அக்கௌண்ட்ஸில் வரும். ஓகேவா? சொத்துனா ரியல் அக்கௌண்ட், இன்கம், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட். ஓகேவா? இது ஈஸி. பர்சனல் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட்ஸ் சிம்பிள். ஓகே, ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஆல்ரெடி படித்தோம், பட் ஸ்டில் வி ஆர் ஸ்டார்டிங் இட். ஓகே, ஸோ சோமு கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ ஒன்றே ஒன்று தான் நீங்கள் கற்றுங்க. வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட். ஜர்னல் என்ட்ரி போடும். இது ரெண்டு தான் ஷார்ட்கட். இது நான் சொல்லிக் கொடுக்குறது ஷார்ட்கட். நீங்கள் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கூட தேவையில்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஜர்னல் என்ட்ரி அப்படியே டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போட்டுடணும். ஜர்னல் என்ட்ரிஸ் இப்படி தான் இருக்கும். டேட், பர்டிகுலர்ஸ், ஓகே, டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அண்ட் கிரெடிட். எல்எஃப்னா லெஜர் ஃபோலியோ, ஜஸ்ட் லைக் அ ரெஃபரன்ஸ் நம்பர்ஸ் இது. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு ஐடென்டிஃபை நம்பர் இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த லெஜர் ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்பர்ஸ் எழுதுவாங்க. இப்போ நமக்கு தேவையில்லை. இந்த கம்பெனிஸ்லலாம் அவங்க எழுதுவாங்க இது லெஜர் ஃபோலியோஸ், LEDGER, லெஜர், FOLIO, ஃபோலியோ. ஓகேவா? ஸோ லெஜர் ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. எல்எஃப் போட்டாவே போதும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லெஜர் ஃபோலியோ நம்பர் இருக்கும். அந்த லெஜர் ஃபோலியோ நீங்கள் லெஜரில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இதோட ரெஃபரன்ஸ் ஜஸ்ட் லைக் அ ரெஃபரன்ஸ் நம்பர். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னாக்கா, சோமு கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ் மேன் வேறு, கரெக்டாக? பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ் மேன் வேறு. ஸோ எல்லாமே பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். ஸோ பிஸ்னஸ் மேன் வந்து பிஸ்னஸ்க்கு காசு கொடுக்குறாங்க, கரெக்டாக? பிஸ்னஸ்க்கு வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ், கரெக்டாக? வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ். எதனால கேஷ் வருது? ஹூ இஸ் கிவிங் இட்? சோமு, கரெக்டாக? சோமு தான் பிஸ்னஸ் மேன். ஸோ அதாவது இன்வெஸ்ட் பண்ணால் வில் கால் இட் அஸ் கேபிட்டலுக்கு தான், ரைட்டாக? சோமு கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். வாட் இஸ் கம்மிங் இன் ஃபார் பிஸ்னஸ்? கேஷ் இஸ் கம்மிங் இன். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, ஓகே, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சோமுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பிகாஸ் கேஷ் இஸ் கம்மிங் இன் ஃபார் பிஸ்னஸ். ஸோ டெபிட்டில் இது கரெக்டாக இது லைனாக போடணும். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு போடணும் டெபிட், இது ஒரு டேஷ். ஓகே, அப்புறம் கிரெடிட்டில் போடணும். ஏன்னா டெபிட்டில் இந்த எஃபெக்ட்டு, கிரெடிட்டில் இந்த எஃபெக்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டேஷ் போடணும். ஓகேவா? இப்படி தான் போடணும். ஓகே, ஸோ கமெண்ட்ஸ் பிஸ்னஸ், வாட் இஸ் த ஜர்னல் என்ட்ரி? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சோமு கேபிட்டல் அக்கௌண்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாட் கூட்ஸ். பாட் சொன்னாவே என்னது? பர்ச்சேசஸ், கரெக்டாக? பாட் சொன்னாவே பர்ச்சேசஸ். ஸோ எதா பர்ச்சேஸ் பண்ணிய கேஷ் கட்டுறீங்க, கரெக்டாக? வாட் இஸ் கம்மிங் இன்? கூட்ஸ் ஆர் கம்மிங் இன். வாட் இஸ் கோயிங் அவுட்? கேஷ் இஸ் கோயிங் அவுட், கரெக்டாக? வாட் இஸ் கம்மிங் இன்? கூட்ஸ் ஆர் கம்மிங் இன். பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கூட்ஸ் வருது, என்கிட்ட கூட்ஸ் வருது. வாட் இஸ் கம்மிங் இன்? கூட்ஸ் வருது. வாட் இஸ் கோயிங் அவுட்? கேஷ். ஸோ கூட்ஸ் பர்ச்சேஸ். பாட் சொன்னால் என்ன சொன்னால் பர்ச்சேஸ், கூட்ஸ்ன்னு எழுதக்கூடாதுங்க. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இங்கே டேஷ், இங்கே டேஷ். ஓகேவா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடுறீங்க. ஓகேவா? இது செகண்ட் ஜர்னல். தேர்ட், பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஃபார் 10,000 ஆன் கிரெடிட். கடனில் வாங்கியிருக்கீங்க, காசில் வாங்கலை. இதில் வாங்கியிருக்கீங்க, கடனில் வாங்கியிருக்கீங்க.
ஏன்னா வந்து வாட் இஸ் கம்மிங் இன் கூட்ஸ் கரெக்டாக. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. வாட் இஸ் கம்மிங் இன் வாட் இஸ் கோயிங் அவுட். இதான் உங்களோட இதான் நீங்கள் ஃபுல்லாகவே இந்த ஜேர்னல் தான் கற்றுக்க போகிறீங்க. வாட் இஸ் கம்மிங் இன் வாட் இஸ் கோயிங் அவுட். ஓகே, ஸோ வாட் இஸ் கம்மிங் இன் கூட்ஸ் ஆர் கம்மிங் இன். கூட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ்ன்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா 2. ஓகே, ஸோ இவன் காசு கொடுத்தானா, காசில் வாங்கியிருக்கோமா நம்ம, இல்லை க்ரெடிட்டில் வாங்கியிருக்கோம். க்ரெடிட்னா கடனில் யார்கிட்டேன்னு கடனில் வாங்கியிருக்கோம், ராகுல் இஸ் அ கிவர். ராகுல் தான் கொடுக்குறான் கரெக்டாக, ராகுல். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா 2 ராகுல் அக்கௌண்ட். அதே கேஷில் கொடுத்தீங்கன்னா 2 கேஷ் போடுவீங்க கரெக்டாக. அவன் காசில் கொடுக்கல, அவன் கடனில் கொடுத்துருக்கான். ஸோ வாட் இஸ் கம்மிங் இன் கூட்ஸ் ஆர் கம்மிங் இன். கூட்ஸ்ன்னு போடக்கூடாது, பர்ச்சேசஸ்ன்னு போடணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா 2 கடனில் வாங்கியிருக்க 2 ராகுல் அக்கௌண்ட். ஓகே, கேஷில் வாங்கினா கேஷ் போடுங்க, செக்கில் வாங்கினீங்கன்னா 2 பேங்க் போடுங்க, அது அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கேஷ் பேட் டு ராகுல். வாட் இஸ் கம்மிங் இன் வாட் இஸ் கோயிங் அவுட். வாட் இஸ் கம்மிங் இன் வாட் இஸ் கோயிங் அவுட். கேஷ் பே டு ராகுல். ஸோ கேஷ் வருதா போதா, அவுட்டு. கேஷ் வந்து போகுது. ஓகே, யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, ராகுல் கரெக்டாக, ராகுல். ஸோ வாட் இஸ் த ஜர்னல் என்ட்ரி, ராகுல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். சிம்பிள். வாட் இஸ் கோயிங் அவுட், கேஷ் இஸ் கோயிங் அவுட். யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, ராகுல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஃபினிஷ். ராகுல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இது டேஷ், இது டேஷ். ஓகே, நெக்ஸ்ட் withdraw cash for personal use. See, personal use சொன்னாவே we'll call it as drawings. Personal use, it is a drawing. So drawings-னா யாருக்கு எஃபெக்ட் ஆகும், பிஸ்னஸ் மேன் வந்து பிஸ்னஸ்லேருந்து காசு எடுக்கிறான் கரெக்டாக. பிஸ்னஸ்க்கு வந்து காசு போகுது, ஏன்னா பிஸ்னஸ்மேன் காசு எடுக்கிறான்ல. ஸோ வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ்னா இட்ஸ் அ ட்ராயிங். பிஸ்னஸ்மேன் வந்து பிஸ்னஸ்லேருந்து காசு எடுக்கிறான். ஸோ பிஸ்னஸ்க்கு காசு போகுது கரெக்டாக, கம்மியாகுது. ஸோ வாட் இஸ் கோயிங் அவுட், வாட் இஸ் கம்மிங் இன், வாட் இஸ் கோயிங் அவுட் கரெக்டாக. வாட் இஸ் கோயிங் அவுட், கேஷ். கேஷ் பிஸ்னஸ்மேன் எடுக்கிறான். ஓகே, எதனால் எடுக்கிறான், ஹூ இஸ் ரிசீவிங் இட், drawings கரெக்டாக. drawing இது வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். இஃப் எனிதிங் இஸ் மேட் ஃபார் பர்சனல் யூஸ் வில் கால் இட் as drawings. ஸோ drawings அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் போகுது, நம்ம ஒன்றே ஒன்று வாட் இஸ் கம்மிங் இன் வாட் இஸ் கோயிங் அவுட். வாட் இஸ் கோயிங் அவுட், கேஷ் இஸ் கோயிங் அவுட். அதை கீழே போடுறேன். அது கேஷ் வந்துச்சுன்னா மேலே போட்டிருப்பேன், காசுக்கு போதில்லை அதனால கீழே போட்டிருக்கேன் 2 கேஷ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு cash deposit into bank. இது சிம்பிள். கேஷ் டெபாசிட், வாட் இஸ் கம்மிங் இன் வாட் இஸ் கோயிங் அவுட். காசு வருதா போதா, காசு போகுது கரெக்டாக. கேஷ் வந்து போகுது, யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, பேங்க். வாட் இஸ் த ஜர்னல் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். முடிஞ்சிச்சு. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு paid salaries by check. ஸோ வாட் இஸ் கம்மிங் இன் வாட் இஸ் கோயிங் அவுட். சேலரிஸ் பே பண்ணுறீங்க கரெக்டாக. சேலரிஸ் யாருக்கு பே பண்ணுறீங்க, ஸ்டாஃப்க்கு பே பண்ணுறீங்க. ஸோ காசு வருதா போதா, போகுது. வாட் இஸ் கோயிங் அவுட். கேஷ் பிளேஸில் என்ன கொடுக்குறீங்க நீங்கள், செக்குனா என்ன எழுதுவீங்க இங்கே, பேங்க்குன்னு எழுதணும். செக்குனா என்ன எழுதணும், பேங்க்குன்னு எழுதணும். எதனால இது, சேலரிஸ் பே பண்ணுறீங்க. சேலரிஸ் பே பண்ணுறதுனால it's an expenses. Debit all expenses and losses. Bank வந்து it's a personal account. Debit the bank giver. ஓகே, ஸோ பேங்க் கொடுக்குறீங்க, செக் கொடுக்குறீங்க, ஸோ அதனால பேங்க். ஓகே, சிம்பிளாக சொன்னால் வாட் இஸ் கம்மிங் இன் வாட் இஸ் கோயிங் அவுட். வாட் இஸ் கோயிங் அவுட்டு, செக்கு கரெக்டாக. செக் இஸ் கோயிங் அவுட், அதான் பேங்க் போட்டேன். எதனால் பே பண்ணுறீங்க, சேலரிஸ். சேலரிஸ் இஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் கரெக்டாக. ஸோ அந்த ரூலிங்கை மென்ஷன் பண்ணியிருக்கோம், ரைட். சரி, வாட் இஸ் கம்மிங் இன் வாட் இஸ் கோயிங் அவுட் போட்டாவே போதும். ஓகே, சோல்ட் குட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட். சோல்டுனா என்ன, சேல்ஸு. ஓகே, ஸோ என்னோடய கொஸ்டின் வாட் இஸ் கம்மிங் இன் வாட் இஸ் கோயிங் அவுட் கரெக்டாக. வாட் இஸ் கம்மிங் இன் வாட் இஸ் கோயிங் அவுட். சோல்ட் கூட்ஸ் வருதா போதா, கூட்ஸ் போகுது. கூட்ஸ்ன்னு சொன்னால் இங்கே சேல்ஸுன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மென்ஷன் பண்ணோம் சேல்ஸ் கரெக்டாக. வாட் இஸ் கோயிங் அவுட், கூட்ஸ் ஆர் கோயிங் அவுட். ஸோ கடனில் கொடுத்துருக்கீங்க, யார் கொடுத்துருக்கீங்க, மகேஷ். யார் ரிசீவ் பண்ணிக்கிறான், மகேஷ். அதே காசு கொடுத்தீங்கன்னா கேஷ்ன்னு எழுதணும். ஓகேவா. ஸோ மகேஷ் கடனில் கொடுத்ததுனால மகேஷ்ன்னு எழுதுறீங்க. ஸோ மகேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு
கூட்ஸ் சோல்டு மகேந்திரன் ஃபார் கேஷ். ஸோ காசு விற்றுறீங்க அந்த நம்ம பேர் வருது கரெக்டாக. காசுக்கு விற்கிறீங்க அவ்வளோதான். கூட்ஸ் சோல்டு காசு வருதா காசு போதா. வாட் இஸ் கம்மிங் இன் வாட் இஸ் கோயிங் அவுட். சேல்ஸ் பண்ணீங்க காசு வருதா காசு போதா காசு வருது. வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ். வாட் இஸ் கோயிங் அவுட் கூட்ஸ். கூட்ஸ்னால் என்னதுங்க சேல்ஸ். ஸோ வாட் இஸ் த ஜர்னல் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ அவன் காசு கொடுத்துட்டு அவன் பேர் நம்ம எழுத மாட்டோம்ல. யாராவது கடலில் வாங்கினதான் பேர் எழுதுவோம் கரெக்டாக. காசில் அவன் வாங்கி விற்று கொடுத்தாக்க நம்ம பேர் எழுத மாட்டோம். சிம்பிள் லாஜிக். நெக்ஸ்ட்டு borrowed லோன் ஃப்ரம் பேங்க். ஸோ பேங்க்லேருந்து லோன் வருது கரெக்டாக. பேங்க்லேருந்து என்ன வருது லோன் வருது. ஸோ வாட் இஸ் கம்மிங் இன் வாட் இஸ் கோயிங் அவுட். ஓகே. ஸோ பேங்க்லேருந்து என்ன வருது எனக்கு லோன் வருது. காசு வருதா காசு போதா காசு வருது. யார் கொடுக்குறா எனக்கு பேங்க்கு. ஸோ தட் இஸ் பேங்க் லோன். பேங்க்குன்னு எழுதக்கூடாது பேங்க் லோன். ஓகே. ஸோ காசு எனக்கு வருது எங்கேருந்து வருது பேங்க் லோன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் லோன் அக்கௌண்ட். ஓகேவா. இங்கே டேஷ் இங்கே டேஷ். ஓகே ரைட். ரிசீவ்டு கமிஷன் ஆஃப் 5,000 பை கேஷ். வாட் இஸ் கம்மிங் இன் வாட் இஸ் கோயிங் அவுட். காசு வருதா காசு போதா காசு வருது கேஷ். வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ். எதனால காசு வருது கமிஷன். ஸோ வாட் இஸ் த ஜர்னல் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கமிஷன் அக்கௌண்ட். கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட். அவ்வளோதான். காசு வருது. வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ் டு கமிஷன் வருதுன்னு நினைக்கக்கூடாது. காசு என் கையில் வருதா இல்லையா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம யோசிக்கணும். கமிஷன் வருது அப்படி எழுதக்கூடாது. காசு கையில் வருதா போதா அதான். ஓகே ரைட். இது சும்மா பார்த்துங்க. ஏன்னா இது நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். paid 4,800 for settlement of 5,000 due to credit கீர்த்தனா. ஸோ நான் வந்து காசு கட்டுறேன் கீர்த்தனாவுக்கு. 5,000 rupees கட்டணும் கீர்த்தனாவுக்கு. ஆனால் 4,800 தான் கட்டணும். 200 என்னாச்சு இட்ஸ் எ டிஸ்கவுண்ட். கீர்த்தனா எனக்கு 200 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே. மை கொஸ்டின் இஸ் கேஷ் இஸ் கம்மிங் இன் ஆர் கோயிங் அவுட். ஸோ கோயிங் அவுட் கரெக்டாக. எவ்வளோ கோயிங் அவுட் கேஷ் இஸ் கோயிங் அவுட். யாருக்கு நான் கட்டுறேன் கீர்த்தனா கட்டுறேன் கரெக்டாக. கீர்த்தனாக்கு நான் காசு கட்டுறேன். ஸோ கீர்த்தனா அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் கரெக்டாக. கீர்த்தனாக்கு எவ்வளோ கட்டணும் நான் 5,000 rupees கட்டணும். எவ்வளோ கட்டியிருக்கேன் 4,800 தான் கட்டியிருக்கேன். இந்த 200 என்னதிங்க டிஸ்கவுண்ட் ரிசீவ் அவ்வளோதான். ஸோ ஒரு வேறவோ கேஷ் இஸ் தேர் டிஸ்கவுண்ட் ஃபாலோஸ். இது ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு Dinesh, a customer is declared insolvent. 40 paisa in rupees received from the estate for his. ஸோ இங்கே வந்து 40 பைசா என்னன்னாக்கா 40%. ஓகே. ஸோ தினேஷ் என்னோடய கஸ்டமர். அவங்க வந்து என்ன பண்ணால் காசு என்னால் கட்ட முடியல 10,000 ரூபாய் எனக்கு காசு கட்டணும். அவன் வந்து நான் 40% தான் கட்டியிருக்கான். பைசானா லைக் 40% எடுத்துங்க. 10,000 இன்ட்டு 40%. மேக்ஸ் தெரியும்ல 40/100. So 2 zeros cancel, 2 zeros cancel. You'll get how much? 4,000. அவன் எவ்வளோ கட்டினா எனக்கு 4,000 rupees. 10ல் 4 மட்டும் தான் கட்டுறேன். எவ்வளோ கட்டல 6,000 கட்டல. 6,000 எனக்கு அது என்ன காசு என்னால் கட்ட முடியாதுன்னு சொன்னாக்கா we'll call it as bad debts. Bad debts is nothing but it's an expenses. Okay, it's a loss. It's a loss to me. It's not expense, it's a loss. So இப்போ என்ன பண்ணுவேன் அவன் எனக்கு காசு கட்டுறான். நான் 4,000 ரூபாய் கட்டுறான் கரெக்டாக. வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ் இஸ் கம்மிங் இன். யார் கட்டுறான் எனக்கு வாட் இஸ் கம்மிங் இன் வாட் இஸ் கோயிங் அவுட். இதான் நம்ம கான்செப்ட். வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ் யார் கட்டுறான் தினேஷ் கரெக்டாக. ஆனால் காசு எனக்கு எவ்வளோ ரிசீவ் ஆச்சு வெறும் 4,000 ரூபாய் தான் ரிசீவ் ஆச்சு கரெக்டாக. 10,000 ரூபாய் தினேஷ் எனக்கு கட்டணும். ஸோ 6,000 ரூபாய் எனக்கு கட்டலாம். 6,000 ரூபாய் இட்ஸ் அ பேட் டெட்ஸ். இது நம்ம அப்புறம் படிக்கலாம். ஓகே. இப்போதுக்கு மட்டும் இப்படி படிச்சு வச்சுங்க பார்த்துங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வீடியோஸ் வந்து நான் வந்து ஒரு 5 to 6 வீடியோஸ் போடுவேன். ஜர்னல் என்ட்ரிஸ், சிம்பிள் ஜர்னல் என்ட்ரிஸ், அதுக்கப்புறம் சேல்ஸ் ரிலேட்டட். ஏன்னா எல்லா கிளப் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நான் வர்றது வந்து சிம்பிளாக நான் போடுவேன். கொஞ்சம் லெந்தியாக படிப்போம். ஓகே. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.